முட்டையை ஏன் இவ இப்படி உத்து பார்க்குறான்னா, நாங்கள் இன்றைக்கி மேக்ரோன்ஸ் பண்ண போகிறோம். அதான் இவங்க இங்கே வந்து வெயிட் பண்ணுறாங்க. மேக்ரோன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆனால் அங்கே தான் ஒரு டெஸ்ட்டு. ஸ்டார்டிங் நல்லா தான் போச்சு. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தா ஹர்ஷா. முட்டையை நான் தான் உடச்சி ஊற்றுவேன்னு கஷ்டப்பட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு இருந்தா. ஆனால் மீதி முட்டையை உடைக்க நான் கொடுக்கல. அதனால் ஒரு கோவம். அங்கே ஒரு சண்டை எங்களுக்குள்ள. பாருங்க மூஞ்சி எங்கே போயிட்டு எங்கே வருதுன்னு. ப்ரீ ஹீட்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஆனால் நான் தான் அதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நல்லா தான் வந்து பீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பீட் பண்ணதுக்கப்புறமா சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணாமல் நான் பாட்டுக்கு எடுத்து கொட்டிட்டேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்ல, அதான் இப்படி. அதுக்கப்புறம் அந்த முட்டை அப்படியே தண்ணியாக போயிடுச்சு. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் மூஞ்சி பாருங்களேன், ஒரே கோவம். அந்த எல்லோ கருவில் மட்டும் முட்டை சாதம் செஞ்சு சமாதானப்படுத்தினா ஏறின மூஞ்சி இறங்கலை. அதுக்கப்புறமா ஈவினிங்காக சத்து மாவில் கொழுக்கட்டை பண்ணி இந்த சாக்லேட் மோடில் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் மேடமோட மூஞ்சி இறங்குச்சு. சந்தோஷமாகவும் இருந்தாங்க.